Hi all, good morning. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மண்டே நான் vlog வந்து மார்னிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் உங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் ஷேர் பண்ணி போறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்து ஹஸ்பண்ட் பையன் ரெண்டு பேருக்குமே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. மார்னிங் எழுந்ததே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். ஸோ கடகடன்னு குக் பண்ணிவிட்டு அனிருத்க்கு லஞ்ச் பேக் பண்ணதுனால வீடியோ எடுக்க முடியல. பட் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணதை பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காத்தால எழுந்தோடனே தான் பார்த்தேன் வீட்டில் வந்து சுத்தமாக அரிசி காலியாக இருந்தது. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வெடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா ரசம், அதுக்கப்புறம் வந்து சேப்பங்கிழங்குல வந்து ஸ்டிர் ஃப்ரை ரெடி பண்ணிட்டு அப்புறம் பாஸ்மதி ரைஸ்ல தான் ஆக்சுவலா நான் சாதம் வந்து ரெடி பண்ணிருக்கேன். வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா நிஜமாவே எப்படி போச்சுன்னே தெரியல. ஆக்சுவலா சாட்டர்டே அண்ட் சண்டே இப்படி அப்படிங்கிறதுக்குள்ளேயே போயிடுச்சு. நேத்திக்கு சண்டே ஆக்சுவலா ஈவினிங் அனிருத்தோட ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி இருந்தது. அது வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளிதான் இருந்தது அந்த பையனோட வீடு. ஸோ ராகேஷ் என்ன சொன்னாங்க, நான் உன்னை போய் ட்ராப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நான் அங்கே சுத்திட்டு இருக்கேன், பக்கத்துலயே வந்து ஒரு மால் இருக்கு, சும்மா ஜஸ்ட் மாலுக்கு போயிட்டு பார்ட்டி முடிஞ்சோடனே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பை 6:30க்குலாம் கிளம்பிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தான் நேற்று ஈவினிங் வீட்டில் இருந்தேன். ராகேஷ் வந்து ஒரு 7:30 போல ஃபோன் பண்ணாங்க. அவனை பார்ட்டியில விட்டுட்டு இந்த மாதிரி ஜூடியோல வந்து நிறைய நியூ என்ன சொல்றது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு, இப்போ கிளம்பி வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. அப்பவே டைம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 7:20 இருந்தது. அதுக்கப்புறம் நான் கிளம்பி போறதுக்கு வந்து எப்படி 8 o'clock ஆயிடும், ஏன்னா நான் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். நான் சொல்லிட்டேன் இல்லை ராகேஷ் ரொம்ப டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இன்னைக்கு மண்டே ஈவினிங் நீ வந்து ஃபுட்பால் கிளாஸ் முடிஞ்சிட்டு டைரக்டா ஜூடியோ வந்துரு, நான் ஆஃபீஸ் போயிட்டு டைரக்டா வந்து ஆஃபீஸ்ல இருந்தே ஜூடியோ வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷாப்பிங் இருக்கு. ஸோ அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரசம் சாதம் நான் பாஸ்மதி ரைஸில் தான் பேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாதம் இல்லை அரிசி இல்லைங்கிறதுனால. ஓகே, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, ரொம்ப பேடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நார்மல் ரைஸில் தாங்க ரசம் சாதம்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு வழி இல்லாததுனால இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் வந்து ரசம் சாதம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன். அனிருத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதே லஞ்ச் தான் பேக் பண்ணி கொடுத்தேன். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸில் வந்து இன்னைக்கு ஆப்பிள் பேக் பண்ணேன். இதை நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். வேலை பார்த்தீங்கன்னா முடிந்து விட்டது. பாருங்க, பேக் பண்ணியாச்சு நம்ம லஞ்சு. அனிருத்த போய் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வந்தாச்சு. மழையா இருந்ததா, புட்டு ஆக்சுவலா கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அனிருத் வந்து புது ரெயின் கோட் போட்டிருக்கான். அதுல என்ன இருக்கு, ஃபயர் ஃபைட்டர்னு இருக்குல்ல, ரெயின் ஃபைட்டர் இருக்கு. அனிருத் எந்த ரெயின் கூட ஃபைட் பண்ண போறான்னு தெரியல. இதான் அவனுக்கு வாங்கின புது ரெயின் கோட். ஜாக்கிரதை. கரெக்டா கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா நல்ல மழை இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப இல்லை, நல்லா ஹெவியாவே ட்ரிஸ்லிங் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நின்றுடுச்சு. வேர்க்குதா, கழட்டிடு, மழை இல்லைல்ல. நான் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இந்த 3 என்ன சொல்றது நைட் வேர் மாதிரி இருக்கிறத ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா லாங் மேக்ஸி கவுன் மாதிரி இருக்கும். இது நல்ல ட்ரெண்டியாக இருந்தது. ஹேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி இருந்தது. இதுவும் ஒரே பேட்டர்ன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ட்ரெஸ். ஆக்சுவலாக என்னோட சைஸை விட நான் நல்லா பெருசாகவே ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஏன்னா வீட்டில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போடணும் அப்படிங்கிறதுக்காக. இது 3ம் டெலிவர் ஆகிறதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது கதையே இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங்கே இது வந்து அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், வரும்னு வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெலிவர்ட்னு வந்துடுச்சு. நேற்று சண்டே ஸ்டேட்டஸும் மாறலை. நானும் மாற்றி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், யாரும் அட்டன் பண்ணவே இல்லை. சரி ஓகே இன்னைக்கு பார்க்கலாம், இல்லைன்னா நாளைக்கு டைரெக்டாகவே போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். நல்ல வேலை இப்போ வந்து டெலிவர் ஆயிடுச்சு. இதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். இதோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் காட்டனா இருக்கு.
ஒரு மாதிரி பனியன் கிளாத் மெட்டீரியல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கு. பின்னாடி கட்டிக்கிறதுக்கு வந்து ரோப் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ல வந்து குட்டியா பஃப் இந்த இடத்துல மட்டும் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ஒன். இதுதான் பாத்தீங்கன்னா செகண்ட் மேக்ஸி ட்ரெஸ். பிளாக் கலர்ல வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்கு. ஆக்சுவலா அந்த ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா எல்லோ கலர்ல இருக்க ஃப்ளவர்ஸ். இதுவுமே ஹேண்ட் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா எல்போ வரைக்கும் இருக்கும் ஸ்லீவ்ஸ். ஆக்சுவலா குட்டியா பாத்தீங்கன்னா பஃப் இருக்கு. சைஸ் பாத்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது எம். வீட்டில் நிறைய நேரம் நைட்டி தானே போடுறோம், அதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். பின்னால கட்டிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரோப் கொடுத்துருக்காங்க. இதான் செகண்ட் ஒன். எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு உழைக்கும் தெரியல. ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் காட்டனா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்லேருந்து. இந்த மாதிரி நான் வந்து மேக்ஸிஸ் வாங்கியிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ஒரு நைட் ட்ரெஸ். ஆக்சுவலா வந்து டிஷர்ட் அதுக்கப்புறம் வந்து பேண்ட்ஸ் இருக்கு. இதுவுமே சாஃப்டான காட்டன் மெட்டீரியல், கிரீன் கலர். நான் நல்லா பெரிய சைஸே வாங்கியிருக்கேன், நல்லா ஓவர் சைஸ்டா இருக்கட்டும் சொல்லிட்டு. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 3 தான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல. நான் இன்னைக்கு ஆக்சுவலா ஆர்டர் பண்ணி 1 மந்த்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு தான் ஆக்சுவலா டெலிவர் ஆச்சு. பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபுட்பால் கிளாஸ் கிளம்பிட்டோம். போய் ஃபுட்பால் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் அங்கேருந்து அப்படியே பாத்தீங்கன்னா மாலுக்கு போனோம். ஆக்சுவலா இன்னைக்கு அம்மா வந்து ஸ்கேட்டிங்னு சொல்ல ஃபுட்பால்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க மாலுக்கு போறோம். ஸ்டுடியோக்கு போயிட்டு பார்த்தோம். அங்க போயிட்டு அப்படியே சாப்பிட்டு எப்படி எங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன் நடந்து போறதுக்கு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னொரு 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நாங்க ரீச் ஆயிடுவோம். எங்களோட பிளானை பார்த்தீங்கன்னா மழை வந்து ஃபுல்லாக கெடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நாங்கள் மாலுக்கு போகல, நாளைக்கு போகலான்னு யோசிச்சிருக்கோம் மழை வரல அப்படின்னா. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது என்ன ரைஸ் ராகேஷ்? ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கப்புறம் வந்து சோலே மசாலா. அது எதுக்குன்னா ஆக்சுவலாக அவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இது என்ன டாடி பேரே ஞாபகம் வர மாட்டேது. என்னது? சோலே பட்டூரை. சோலை பட்டூரி. அதுக்கப்புறம் இதில் சூப் இருக்குது. இந்த சூப் வச்சு நாங்கள் ரைஸ் சாப்பிட போகிறோம். இதில் என்ன இருக்குது? ஆனியனா? அந்த சூப்புக்கா? ஓகே. சரி, ஓகே, சாப்பிட வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன்ல மாலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. பட் மழை வந்து ஆக்சுவலாக எங்கள் பிளானை ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இந்தியன் 2 இங்கே லைட்டேல இந்தியன் 2 மூவி வருதுல்ல. ஸோ மூவி போயிட்டு அப்படியே அங்கேயே தான் ஸ்டுடியோ இருக்கு. ஸோ போகலாம் அப்படிங்கிறது நானுக்கு எப்போ பாரு சாப்பாடு லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது ஆக்சுவலா. இப்போதான் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிளாஸ் போயிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா நாங்கள் வந்து இந்தியன் 2ஓட மூவி டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆச்சான்னு பார்த்துட்டு இருந்தோம். வேறு ஒரு தேட்டரில் ஓப்பன் ஆகிருந்தாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக உள்ளே வந்தோடனே தான் ராகேஷ் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீனில் வந்து ஐநாக்ஸில் வந்து டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இந்த சீட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணாங்க. ஸோ வெற்றிகரமாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 மூவிக்கு வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல அன்னைக்கு மழை கொலாப்ஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு. செம்ம மழைங்க அன்னைக்கு. ஆக்சுவலாக அனிருத்லாம் வந்து ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா மழையில் ஜாலியாக வந்து நனைஞ்சிட்டே விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் என்ன வெயிட் பண்ணி பார்த்தோம். என்னாச்சுன்னா சுத்தம் விடவே இல்லை. ஃபுல்லாக நனைஞ்சுதான் வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு ஃபுல்லாக மழையாக இருந்ததா. ஸோ கவர்மெண்ட் இங்கே என்ன பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஹெவி ரெயின் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஸ்கூலெல்லாம் வந்து லீவ் விட்டுருந்தாங்க. லீவ் இல்லை, ஆன்லைன் ஸ்கூலிங் இருந்தது. பட் இவங்களுக்கு ஆன்லைனில் இருந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு ட்ராப் கூட மழை இல்லை. அன்னைக்கு நைட் நல்ல மழை, அதுக்கப்புறம் மழை எதுவும் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.